Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. அடுத்த பிரைம் டைம் சீலோட கிராண்ட் கிளைமேக்ஸ் வரப்போ தான் ரொம்பவுமே ஷாக்கிங் நியூஸாக தான் இருக்குது. பிகாஸ் இந்த சீல் நடிக்கிற ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காரு. 2 ஃபோட்டோவை பார்த்தோன்னே இந்த சீலோட கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு போல். ஒருவேளை இன்றைக்கி கிளைமேக்ஸ் ஷூட்டே எடுத்து முடிச்சிட்டாங்க போல் அப்படிங்கிற மாதிரி தான் டவுட் வந்துருச்சு. அது எந்த சீரியல் ஹீரோ என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட தம்ப்நெயில் அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த பிக்சர்லேயே பார்த்துருப்பீங்க. அது வந்து எதாவது மேரேஜ் ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கேமராஸ் நிறைய வச்சு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவ்வளோ கேமராஸ் வரிசையாக இருக்கிறத பார்த்தா ஏதோ ப்ரெஸ் மீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அந்த மாதிரி வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபீல்ஸ் லைக் ப்ரெஸ் மீட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரி ஏதோ மேரேஜ் வந்து அப்கமிங்கில் வரப்போகுது போல். ஸோ ஹீரோக்கும் மறுபடியும் மேரேஜோ அப்படிங்கிற மாதிரி நானுமே நினச்சி விட்டுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சீல் நடிக்கிற ஒவ்வொரு ஆக்டர்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்து அவர் வந்து அந்த பிக்சரை வந்து டோட்டலாக வந்து ஷேர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கீழே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஹீரோவோட மேரேஜோட இந்த சீல் முடிய போகுதோ அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த சீல் வந்து கொஞ்சம் ஒரு 3 months மட்டுமே தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர இந்த சீல் வந்து தொடர்ந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு. ஏன்னா மாங் ஸ்டுடியோஸ் ஆல்ரெடி வந்து ஒரு சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நியூ சீலில் கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுமே ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நான் இந்த சீலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஜீ தமிழில் கரண்ட்டாக நைட்டு 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு நினைத்தால் எனக்கும் சரியா. இந்த சீரியலோட ஸ்டோரி ட்ராக் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாளாகவே. கோஸ்ட் இந்த மாதிரி தான் சீரியலோட ஸ்டோரி போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலுமே 3+ ரேட்டிங்ஸ் தொடர்ந்து கான்ஸ்டண்ட்டாக 10 மணி ஸ்லாட்டில் வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ நார்மல் ஸ்டோரி ஆகின உடனேமும் 2+ ரேட்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சடனாக வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஹீரோவோட மேரேஜோட சீரியலோட கிளைமேக்ஸ் வரப்போகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்குமே டவுட்ஸ் இருக்குது. ஸோ ஹீரோ ஷேர் பண்ண ஃபோட்டோஸை வச்சு பார்க்குறப்ப நமக்கு இந்த கெஸ் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே நான் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.